के अन्नामलाई जी யோ சவுக்கு சங்கர் இந்த ஆரவாரத்தை பாத்தியாயா அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியினர் இன்னைக்கு சவுக்கு சங்கர் அப்படிங்கிற அரசியல் புரோக்கரை வச்சு செஞ்சுட்டு வராங்க. சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது, கிஷோர் கேசாமியும் போட்டு பொலன்னு பொழந்துட்டு வராங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த சவுக்கு சங்கரா இருக்கட்டும், கிஷோர் கேசாமியா இருக்கட்டும், எவங்கிட்டையோ பணத்தை வாங்கிட்டு அண்ணாமலை அவர்கள் மீது தொடர்ந்து வன்மத்தை கக்கிட்டு வராங்க. அண்ணாமலை அவர்களுக்கு செல்வாக்கே கிடையாதுங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு 5 பேரை வச்சுக்கிட்டு வார் ரூம் தாங்க நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு அந்த 5 பேருக்கிட்ட தாங்க செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கதையா அளந்து விட்டாங்க. ஆனா இன்னைக்கு மதுரையில அமித்ஷா அவர்கள் தேசத்தோட உள்துறை அமைச்சர் கலந்து கொண்ட நிர்வாகிகளோட கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருந்தாங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சிக்காக பேக்ரவுண்ட்ல ஒரு பேனர் வச்சிருந்தாங்க. அதுல மாநில தலைவர், மத்திய அமைச்சருக்கு அடுத்தபடியாக அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. அது மட்டும் கிடையாது, அண்ணாமலை அவர்களுடைய பெயரை சொல்ல கூட்டத்தில் அந்த நிர்வாகிகள் மத்தியில் கிடைச்ச அந்த வரவேற்பு இருக்கு பாருங்க, உண்மையிலே வேற லெவல். 1 வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லைங்க, கிட்டத்தட்ட 5 வாட்டி அண்ணாமலை அவர்களுடைய பெயரை மிக முக்கியமான தலைவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரவாரமான வரவேற்பு மிக பிரம்மாண்டமான முறையில் கிடைச்சிது. முதல்ல கரு நாகராஜன் அவர்கள் வரவேற்புரை சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப அண்ணாமலை அவருடைய பெயரை உச்சரிச்ச உடனே தொண்டர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தாங்க. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் ஸ்டேஜுக்கு என்ட்ராகி வரப்போறாரு, வந்துட்டு இருக்காரு. அப்பவும் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராம சீனிவாசன் ப்ரொஃபசர் அவர்கள் பேசும்போது அவரும் அண்ணாமலை அவருடைய பெயரை உச்சரிச்சாரு. அப்பவும் மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. நமது அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய வீரியமிக்க தலைவராக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் பேசும்போதும் அண்ணாமலை அவருடைய பெயரை உச்சரிக்கல, மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. அடுத்து பார்த்தீங்கன்னா தற்போதைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசும்போது கூட அண்ணாமலை அவருடைய பெயரை உச்சரிக்கல, அதுக்கு கிடைச்ச வரவேற்பெல்லாம் வேற லெவலுங்க. அடுத்து தேசத்தோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேச வராரு. அப்ப ஒரு தலைவர்களோட பேரா சொல்றாரு. ஆனா அண்ணாமலை அவருடைய பேரை சொல்லையில கிடைச்ச வரவேற்பு உண்மையிலேயே அமித்ஷா அவர்களையே வியந்து பார்க்குற அளவுக்கு வரவேற்பா இருந்தது. ஒரு கணம் அப்படியே அமித்ஷா அவர்கள் அடுத்த பேரை சொல்றதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு சிரிக்கிறத காண முடிஞ்சது. அண்ணாமலைஜி உண்மையிலேயே அண்ணாமலை அப்படிங்கிற அந்த பிராண்ட் இருக்கு பாருங்க, ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனோட உயிர் மூச்சா இன்னைக்கு மாறி நிற்குது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் சாதாரணமா யார் மேலேயும் அன்பு வைக்க மாட்டாங்க. தேசியவாதிகள் யார் மேலேயும் அவ்வளோ சீக்கிரம் அன்பு வைக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, சித்தாந்தத்தை நேசிச்சு தான் அவங்களுடைய பணிகள் தொடர்ந்து இருக்கும். அப்படி ஒரு தலைவன் மீது இவங்க அன்பு வச்சாங்கன்னா அந்த தலைவனை தங்களுடைய சித்தாந்தமா பார்க்கறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்துக்கிட்டு வராங்க. இங்க இருக்காங்கல்ல இந்த திமுக போன்ற கட்சிகள், தமிழ் மொழி நம்முடைய தாய்மொழியை துண்டு சீட்டில் வச்சுக்கிட்டு படிக்க தெரியாத தலைவர்களாக இருந்தாலும் எல்லா பதிலும் ஜிங்கா அடிப்பான், கேவலம் 200 ரூபாய்க்காக. ஆனா பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அண்ணாமலை அவர்கள் மீது வச்சிருக்கின்ற அன்பு அது போன்ற அன்பு கிடையாது. இது உணர்வு ரீதியாக சித்தாந்த ரீதியிலான அன்பு. இந்த அன்பு சாதாரணமாக வரலங்க. அண்ணாமலை அவர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச அங்கீகாரம். 234 தொகுதியிலையும் அண்ணாமலை அவர்கள் நடையா நடந்திருக்காரு. ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அப்படின்னு எல்லா தொகுதியிலையும் அவருடைய கால் தடம் பதிஞ்சிருக்கு. அதனாலதான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துட்டு இருக்காங்க.
அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளாம் சாதாரணமாக ஒரு 5 கிலோமீட்டரு ஒரு 2 கிலோமீட்டர் சொல்லுங்களேன் நடக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ மக்கள், அவ்வளோ புழுதி, அந்த புழுதிக்கு மத்தியில் 234 தொகுதியையும் அண்ணாமலை அவர்கள் நடந்திருக்காரு. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அண்ணாமலை அவர்கள் நடக்கையில் இறுதி கட்டத்திலலாம் அவரால் வந்து நிறைய நிகழ்ச்சியிலே கலந்துக்க முடியல, நடக்கவே முடியலை. அவருடைய நுரையீரலாம் பாதிக்கப்பட்டு அந்த டஸ்ட் இருக்குல்ல, அந்த நிகழ்ச்சியின் போது நிறைய மக்கள் கூடுறதுனால அந்த டஸ்ட்லாம் அவருக்கு வந்து நுரையீரலில் போய் மிகப்பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் எதையுமே பொருட்படுத்தாமல் பாரதிய ஜனதா கட்சியோட வளர்ச்சி தான் என்னுடைய உயிர் மூச்சு, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கொள்கைகளை பரப்புறதுக்கு தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் எடுத்த அந்த முன்னெடுப்பு தான் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு இப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்கிறதுக்கு காரணம். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இயற்கையாகவே இன்னைக்கு அவருக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வார் ரூமு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க பார்த்தீங்கன்னா 100 விழுக்காடு நிர்வாகிகள் தான் கலந்துக்கிட்டாங்க. தொண்டர்கள் கலந்துக்கல, நிர்வாகிகள் தான் கலந்துக்கிட்டாங்க. அங்கே பார்க்கல ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அண்ணாமலை அவர்களுடைய வார் ரூம் தாயா அப்படின்னு சொல்ற மாதிரி உண்மையிலேயே செம்மையான வரவேற்புங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு இருக்குல்ல, செதுக்கி இருக்காரு. உண்மையிலேயே அந்த பேச்சை ஒரு 6 நிமிடம் தான் பேசியிருப்பாரு. எக்ஸலண்டான பேச்சு. குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய நக்சலை ஒழிச்சு கட்டினார்ல, அதை பற்றி ரொம்ப சூப்பராக பேசியிருந்தார். குறிப்பாக திமுகவோட ஹிந்து விரோத போக்கை பற்றி அண்ணாமலை அவர்கள் ரொம்ப காரசாரமாக பேசியிருந்தார். அப்புறம் சார் இருக்கார்ல, நம்ம ஞானசேகரன் வழக்கில் சார்கள், அதை பற்றியும் இடையில இழுத்து விட்டுருந்தாரு. குறிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய பேச்சில் எல்லாருமே உச்சி கவனிக்க வேண்டிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இறுதியாக அவர் பேசினது 2026 தேர்தல் நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவோம், நமக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருவோம், திமுகவை ஒழிச்சு கட்டியே ஆகணும் அப்படின்னு இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. நிச்சயமாக இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக மாற்றுறதுக்கு அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு உதவும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர், உண்மையிலேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய பேச்சு திமுகவுக்கு மரண பயத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஏன் அப்படின்னா டாஸ்மாக் ஊழலை பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. சும்மா பொத்தாம் பொதுவா 1000 கோடி 2000 கோடி அப்படிலாம் பேசலைங்க. கரெக்டான இவங்க எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்பரோட சொல்லியிருக்காரு. 35,775,000 கோடி ரூபாய் மலைக்க வைக்குதுங்க. உண்மையிலேயே பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் சொன்னார்ல, குடும்பத்தோட கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு, அது நடந்திருக்கு போல இருக்கு. நம்பரை சொல்லியிருக்காரு, ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இதனால திமுக காரங்களுக்கு இன்னைக்கு மரண பயம் ஏற்பட்டிருக்கு. என்னையா இது, எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க போல இருக்க. அதுவும் உள்துறை அமைச்சரே பேசுறாரு அப்படின்னா நிச்சயமாக இவனுங்களுக்கு முடிவு காலம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறது தான் ஒரு தகவலாக இன்னைக்கு வந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, டெல்லியில் ஓவர் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலை வீட்டுக்கு அனுப்பிட்டோம். மகாராஷ்டிராவில் பிஜேபி ஆட்சி வந்துச்சு, சத்தீஸ்கரில் வந்திருக்கு, ஹரியானாவில் வந்திருக்கு, ஒடிசாவில் புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கோம். அதே போல 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜியும் தமிழ்நாட்டில் ஸ்டாலினையும் வீட்டுக்கு அனுப்பிய தீர்வோம் அப்படின்னு இன்னைக்கு சபதம் எடுத்திருக்காரு தேசத்தோட உள்துறை அமைச்சர். இதெல்லாம் திமுக காரங்களுக்கு இன்னைக்கு மரண பயத்தை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் பொதுவாகவே சாணக்கியருங்க. அவர் வந்தாலே எல்லா இடத்துலையும் அரசியல் களம் தொடர்ந்து மாறும். இன்னைக்கு அவர் தமிழகத்தில் இருக்கையில் ராமதாஸ் அவர்கள், பாமகவோட நிறுவனராக இருக்கிற ராமதாஸ் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு. நிச்சயமாக கூட்டணியை பற்றிய மகிழ்ச்சியான செய்தியை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய நண்பர் அப்படின்லாம் பேசியிருக்காரு. குறிப்பாக பாமக அதிமுகவோட எல்லாம் ஒன்றா இருக்காங்க. இருந்தாலும் அதிமுக கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா இல்லை பாரதிய ஜனதா கட்சி நடத்துவாங்களா அப்படின்னு பல விவாதங்கள் நடத்தப்பட்டு இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட தான் பாமக கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறத ராமதாஸ் அவர்கள் அரசியல் சாணக்கியர் தமிழ்நாட்டில் இருக்கையில் இன்னைக்கு உறுதி கொடுத்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவங்க நேற்று கோயம்புத்தூர்ல நடந்திருக்கு. நேற்று கோயம்புத்தூர்ல இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா தலைவர் அண்ணாமலை அவர்கள் போயிருந்தாரு. தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேடையில் ஏறி
பேசுறதுக்கு மைக்கை எடுத்த உடனே பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற சத்தம் இருக்கு பாருங்க, விண்ணை பிளக்கிற அளவுக்கு பயங்கரமான சவுண்டு, பயங்கரமான சத்தம் கேட்கப்பட்டது. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியினர் கிடையாது. இசைஞானி இளையராஜாவை தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமா கொண்டாடுறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சவுண்ட் வந்தோடனே இன்னொரு சைடுல இருந்து ஒரே ஒரு ஆள் கத்துறாப்புல, பெரியார் வாழ்க பெரியார் வாழ்க அப்படின்னு கத்துறாப்புல. பின்னாடி யாருமே கத்தலைங்க, பின்னாடி யாருமே கத்தல. யோ, யாரும் இல்லாத ஈவே ராமசாமியோட கடைக்கு யாருக்கியா டீ ஆத்திர அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் போற இடமெல்லாம் அவருக்கு கிடைக்கிற அந்த நேச்சுரலான அந்த வரவேற்பு இருக்கு பாருங்க, உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு, பிரமிப்பா இருக்கு சொல்ல போனா. இப்ப பாத்தீங்கன்னா அவர் மாநில தலைவர் பொறுப்புல கிடையாது, கட்சியில எந்தவித பொறுப்புலையும் கிடையாது. ஆனா அவர் மாநில தலைவராக இருந்த போது அவருக்கு எந்த அளவுக்கு மரியாதை மதிப்பு கிடைச்சதோ அதை விட அதிகமா இப்ப மிக பிரம்மாண்டமான வரவேற்பு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. இதெல்லாம் சாதாரணமா கிடைக்காதுங்க. அண்ணாமலை அப்படிங்கிற பேர்லயே ஒரு காந்தம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி வருங்காலங்கள்ல அதை பயன்படுத்தும். 2026 தேர்தலுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய ஆட்டமே வேற லெவல்ல இருக்கும். சட்டப்பேரவையில் சும்மா இந்த கோஷ்டியை, இந்த திராவிட கோஷ்டியை சும்மா கிளின்னு கிழிக்கணும், கிழிப்பாரு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழரோட எதிர்பார்ப்பா மாறி இருக்கு. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்க பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.